ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஜெல்லி ரெசிபி தாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம வீட்லேயே ரொம்பவே டேஸ்டியாக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அது பண்ணுறதுக்கு ஜெலட்டின் தாங்க எடுத்திருக்கேன். இது இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட் கடையிலையும் கிடைக்குதுங்க. அதுலேருந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ ஒரு பவுலில் வந்து எடுத்திருக்கேன். அதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ இதை அப்படியே வச்சிடலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. அதில் அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் போல் லெமன் ஜூஸையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாங்க. பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்குதுங்க. இப்போ நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த ஜெலட்டினை இந்த மாதிரி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கலந்து விட்டால் போதுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டாக 1 நிமிஷம் போதுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறு ஒரு கண்டெய்னரில் மாற்றிக்கலாங்க. இப்போ நான் இந்த மாதிரி 2 கண்டெய்னர் எடுத்துருக்கேங்க. ஏன்னா நான் 2 கலரில் செய்ய போகிறேன், அதனால் 2 எடுத்திருக்கேன். நீங்கள் இதே மாதிரி பிளேட்டில் இல்லை வீட்டில் இருக்க டிஃபன் பாக்ஸ் எதில் வேணாலும் ஊற்றி நம்ம செட் பண்ண போகிறோம், அவ்வளோதாங்க. அதுக்காக தான் நம்ம இப்போ இதில் சேர்க்குறோம். இதில் நான் 2ஆக பிரிச்சுக்கிறேன். இப்போ ரெட் ஃபுட் கலர் வந்து நான் சேர்க்க போகிறேங்க. கலர் வந்து உங்கள் விருப்பம் தான், நீங்கள் என்ன கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை வந்து நான் ஒரு கண்டெய்னரில் 3லேருந்து 4 ட்ராப்ஸ் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இன்னொரு கண்டெய்னரில் நான் லெமன் எல்லோ கலர் வந்து சேர்க்குறேங்க. அதையும் ஒரு 3லேருந்து 4 ட்ராப்ஸ் அளவுக்கு சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் எசன்ஸ் சேர்க்கணுங்க. நான் ரெட் கலருக்கு வந்து ஸ்ட்ராபெரி எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த எசன்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அந்த எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. லெமன் எல்லோ கலருக்கு நான் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் தாங்க சேர்க்குறேன். சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் போல் விட்டுடலாங்க. அப்போ தான் நமக்கு நல்லாவே செட் ஆகி வரும். இப்போ ஒரு 5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு நல்லா வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு எடுத்தோம்னா அழகாக எடுத்துகிட்டு வந்துடும். இதில் நம்ம எசன்ஸ்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ எல்லோ கலரையும் நம்ம எடுத்து பார்க்கலாம். நீங்கள் வந்து இதே மாதிரியே பிளேட்டில் ஊற்றியும் நீங்கள் செட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான ஜெல்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிடக்கூடிய அதே மாதிரியான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.